அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன். மேச ராசிக்கு இந்த வாரத்தில், அதாவது 27ஆம் தேதி மே மாதம் திங்கக்கிழமை சுமாராக ஒரு மாலை 4:30 வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் இருப்பார். அப்போ மேச ராசிக்கு அது 9ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் வெற்றி வாய்ப்புகளுக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். டென்ஷன் படபடப்பு இருக்கும். வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகலாம், தாமதமாகலாம், தடைபடலாம். அதனால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனக்குழப்பம் அடையாமல், ஒரு நிதி பற்றாக்குறை, வருமானம், பணம் சிக்கல், இது போன்ற டென்ஷன் இருந்தால் கூட கடுமையாக முயற்சி செய்தால் இன்றைய முயற்சி நாளை வெற்றி என்கிற அடிப்படையில் இருக்கும். எதையும் எதிர்பார்க்காம கடுமையாக முயற்சித்தால் வெற்றியை தக்க வைத்து கொள்ளலாம். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் பண விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதும் நல்லது. பிறகு 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் மாலை ஒரு திங்கக்கிழமை 4:30 சாயந்தரத்துக்கு, அதிலிருந்து அதுக்கு மேலே திங்கக்கிழமை, அதுக்கு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை நாள் என்ன சிறப்பு அப்படின்னா, அக்னி நட்சத்திரம் ஒரு முடிவடைகிற நாள். அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகுது. செவ்வாய்க்கிழமை நாள் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறதும் நல்லது. இதில் மதியானத்துக்கு மேலே சஷ்டி துவங்கும் திதி. அப்புறம் 29ஆம் தேதி புதன்கிழமை நாள் சஷ்டி திதி தொடருது. முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறதும் முருகன் ஆலயத்துக்கு போகிறதும் ரொம்ப நல்லது. இரவு 8:30 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் இருப்பார். அதாவது 28, 29 செவ்வாய் புதன் போன்ற நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வர்றது மேச ராசிக்கு 10ஆம் வீடாக வருது. தொழில் ஸ்தானம் அற்புதமான முன்னேற்றம் நடக்கும். தொழிலில் புதிய புதிய ஆர்டர்ஸ் கிடைக்கும், வேலை வாய்ப்பு உருவாகும். ஒரு அடுத்த கட்ட எதிர்காலத்தை நோக்கி தொழில்துறை நல்லதொரு முன்னேற்றம் உருவாகும். அலுவலக பணிகள் ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரிகள் வியாபாரத்தை தொழில்துறையில் நல்லதொரு முன்னேற்றத்தை நோக்கி நகர்த்துவாங்க. நல்ல நாள் நன்மை அதிகரிக்கும். பிறகு 29ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8:30 மணியிலிருந்து 30ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், அந்த அன்னைக்கு காலையில் ஒரு 11 மணி வாக்கில் அஷ்டமி துவங்கும். பிறகு 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 9 மணிக்கு அஷ்டமி முடிஞ்சு நவமி துவங்கும். இந்த வெள்ளிக்கிழமை நாள் முழுவதும், அதாவது 29 புதன்கிழமை, 30 வியாழக்கிழமை, 31 வெள்ளிக்கிழமை, இந்த காலகட்டத்தில் கும்பராசியில் சந்திரன் வருவார். 29 புதன்கிழமை இரவு 8:30 மணியிலிருந்து 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முழுக்க கும்பராசியில் சந்திரன் இருப்பார். அப்போ மேச ராசிக்கு லாபஸ்தானம், நல்லதொரு முன்னேற்றம் நடக்கும், லாபம் அதிகரிக்கும், மனது மகிழ்ச்சியாக இருக்கும். கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் ஒரு தெளிவாக சிந்தித்து, ஒரு குழப்பத்துக்கு இடம் கொடுக்காம வெற்றியை நோக்கி மனோதிடத்தோடு பயணித்தால் நிறைய நன்மையும் லாபமும் கிடைக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியமும் பெருமையும் புகழும் வந்து சேரும். பிறகு 1ஆம் தேதி ஜூன் மாதம் பிறக்குது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை காலையிலேயே நவமி முடிஞ்சு தசமி ஆரம்பிக்கும். 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், அன்று சுப முகூர்த்த நாள், சர்வ ஏகாதேசி, நல்ல நாள், நன்மைக்குரிய நாள். மீன ராசியில் சந்திரன் வருவார். அப்போ மேச ராசிக்கு அது விரயஸ்தானமாக இருக்குது. செலவுகள் அதிகரிக்கும். அது பெருமைக்குரிய செலவாக, தேவைக்குரிய செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. மற்றபடி வீண் அலைச்சலை தவிர்த்து விட்டு, ஏமாற்றம் வராமல் திட்டமிட்டு
எந்த வேலைகளை எந்த நேரத்தில் எப்படி பயணிக்க வேண்டுமோ என்பதை சிந்தித்து செயலாற்றினால் விரயங்களை தவிர்க்கலாம், அலைச்சலை தவிர்க்கலாம். ஞாபக மறதி வராமல் நினைவாற்றல எந்த நேரத்தில் எது முக்கியமோ அந்த வேலைகளை முன்கூட்டியே முடித்து வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வது நல்லது. ஆகவே இந்த வாரத்தில் மேசராசிக்கு மத்தியம நாட்களில் புதன்கிழமை நாள், அப்புறம் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இது போன்ற நாட்களில் நிறைய வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். ரிஷப ராசிக்கு இந்த வார ராசி பலன் 27ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:30 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் இருப்பார். அது ரிஷப ராசிக்கு 8ஆம் வீடு, சந்திராஷ்டமனால் தொடருது. கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு, மனக்குழப்பம், எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். அது அந்த நாட்கள் அப்படியே தொடர்ந்து இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக கடைப்பிடித்து மனக்குழப்பம் இல்லாமல் தைரியமாக நிதானமாக அந்த நாட்களை கடந்து சென்றால் நல்லது. இறை வழிபாடு முக்கியம். பிறகு 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அதாவது 27ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அந்த அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி அடையுது. முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது நல்லது. 29ஆம் தேதி புதன்கிழமை அன்று சஷ்டி, முருகனை வழிபாடு செய்வதும் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அன்று இரவு 8:30 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் வர்றது, ரிஷப ராசிக்கு அது 9ஆம் வீடாக இருக்குது. இந்த நாட்களில் கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். டென்ஷன், படபடப்பு இருக்கும். பணிச்சுமை, வேலைப்பளு அதிகமாக இருக்கும். வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள், வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகலாம், தடைபடலாம், தாமதமாகலாம். ஆகவே அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் அடையாமல், தந்தையோடு கருத்து வேறுபாடுகளை அதிகப்படுத்திக்காமல், இன்றைய முயற்சி நாளை நிச்சயம் வெற்றி என்கின்ற நம்பிக்கையோடு எதையும் எதிர்பார்க்காமல் கடமையை செய்தால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். பிறகு 29ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8:30 மணியிலிருந்து 30ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் அஷ்டமி துவங்கும் 11 மணி வாக்கில். 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 9 மணி வாக்கில் அஷ்டமி முடிஞ்சு நவமி தொடங்கும். இந்த நாட்களில் கும்பராசியில் சந்திரன் இருப்பார். தொழில்ஸ்தானத்தில் சந்திரன் வரும்போது ரிஷபராசிக்கு புதிய தொழில் தொடங்கிறது, வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, வேலையில் நிறைய ஊதிய உயர்வு, முன்னேற்றம், பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கும். வியாபாரம் அற்புதமாக ஒரு முன்னேற்றத்தை நோக்கி செல்லும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். எடுத்த முயற்சி வெற்றியடையும். சிறிது மனக்குழப்பங்கள் வந்து போகலாம். ஆகவே மனக்குழப்பம் இல்லாமல் மன உறுதியோடு அந்த நாட்களை தெளிவாக கடந்து சென்றால் நிறைய வெற்றிகளை அடையலாம். பிறகு ஜூன் மாதம் பிறகுது 1ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் நவமி முடியுது, தசமி ஆரம்பிக்குது. 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சர்வ ஏகாதசி, சுப முகூர்த்த நாள். இந்த சனி ஞாயிறு போன்ற நாட்களில் மீன ராசியில் சந்திரன் வர்றது ரிஷபராசிக்கு லாபஸ்தானமாக வருது. பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். நல்ல நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பாராட்டு கிடைக்கும். பூமி யோகம் இருக்குது. பதவி உயர்வு கிடைக்கும். எதை செய்தாலும் பேரும் புகழும் நன்மையும் லாபமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். மகிழ்ச்சிகரமான, சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. ஆகவே ரிஷபராசி பொறுத்த மட்டும் இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் மத்தியம நாட்களில் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்களில் நிறைய வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். மிதுன ராசிக்கு இந்த வார ராசி பலன் 27ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:30 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல ஒற்றுமை, முன்னேற்றம் அதிகரிக்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. எதை செய்தாலும் ஒற்றுமை உணர்வோடு வெற்றி பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் நன்றாக இருக்கும்.
நல்ல நாள், நன்மை அதிகரிக்கும். பிறகு 27ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று அக்னி நட்சத்திரம் நிவர்த்தியாகக்கூடிய நாள், முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். 29ஆம் தேதி புதன்கிழமை நாள் இரவு 8:30 மணி வரைக்கும் 29 புதன்கிழமை சஷ்டி, முருகனை வழிபாடு செய்யலாம். இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வர்றது மிதுன ராசிக்கு அது 8ஆம் வீடாக வருது. கொஞ்சம் மனக்குழப்பங்களும் எதிர்மறை எண்ணங்களும் வந்து போகலாம். சந்திராஷ்டம நாளாக இருக்கிறதால் குருவுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே மனக்குழப்பங்கள் இருந்தாலும் நிறைய நன்மைகள் நடக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். இறை வழிபாட்டுக்குரிய நாளாக மாற்றிக்கொள்வதும் நல்லது. பொறுமையும் நிதானமும் தேவை. அமைதியாக அந்த நாட்களை கடந்து சென்றால் தெளிவான முன்னேற்றம் கிடைக்கும். பிறகு 29ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8:30 மணியிலிருந்து 30ஆம் தேதி வியாழக்கிழமை 11 மணிக்கு அஷ்டமி துவங்கும். 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 9 மணிக்கு அஷ்டமி முடிஞ்சு நவமி துவங்கும். இந்த காலகட்டத்தில் கும்பராசியில் சந்திரன் இருக்கிறது. மிதுன ராசிக்கு அது 9ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். டென்ஷன், படபடப்பு இருக்கும். வேலைப்பளு அதிகமாக இருக்கும். பொறுமை முக்கியம். காரியத்தில் கண் வைத்து நல்ல சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாக அமையும். மனக்குழப்பம் இல்லாமல் தெளிவாக முடிவெடுத்து மன உறுதியோடு கடந்து செல்வது நல்லது. சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகலாம், தாமதமாகலாம், தடைபடலாம். ஆகவே நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தற்போது கிடைக்கவில்லை என்பதற்காக அதிர்ஷ்டம் இல்லை என்கின்ற மனக்குழப்பம் அடையாமல் தொடர் முயற்சியும் விடாமுயற்சியும் வெற்றியை கொடுக்கும். இன்றைய முயற்சி நாளை வெற்றியாக நிச்சயம் மாறும். ஆகவே முயற்சிப்பது அந்த நாட்களில் நிறைய நன்மைகளை கொடுக்கும். பிறகு ஜூன் மாதம் 1ஆம் தேதி மாதம் பிறக்குது. ஜூன் 1ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 6:30 மணி வரைக்கும் நவமி முடிஞ்சு தசமி திதி ஆரம்பிக்கும். 2ஆம் தேதி ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை நாள் சர்வ ஏகாதசி சுபமுகூர்த்த நாள். இந்த சனி ஞாயிறு போன்ற நாட்களில் மீன ராசியில் சந்திரன் வர்றது மிதுன ராசிக்கு 10ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றி, நல்ல முன்னேற்றம், பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். பூமி யோகம் இருக்குது. பதவி உயர்வு இருக்குது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். நல்ல செய்திகள் வரும். புதிய தொழில் தொடங்கிறது, தொழிலில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வது, வியாபாரம் முன்னேற்றம், அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். நல்ல நாளாக நன்மை பெருமை தரக்கூடிய நாளாக அமைகிறது. ஆகவே மிதுன ராசியை பொறுத்த மட்டில் இந்த வாரத்தினுடைய தொடக்க நாட்கள்லையும் இறுதி கட்ட நாட்கள் சனி ஞாயிறு போன்ற நாட்கள்லையும் நிறைய வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் பேரும் புகழும் இந்த வாரத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தினுடைய மதிம ஒரு சில நாட்களில் பொறுமையும் நிதானமும் தேவை. நன்றி, வணக்கம். கடக ராசிக்கு இந்த வார ராசி பலன் 27ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:30 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் இருக்கிறது. கடக ராசிக்கு 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றி கிட்டும். கடுமையான முயற்சியால் நிறைய வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை அமையும். உங்களுடைய தனிப்பட்ட முயற்சியால் பலவிதமான எதிர்ப்புகளை, பிரச்சனைகளை சமாளித்து அதை வெற்றியாக மாற்றிக்கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியம் பெறும். பலவிதமான பிரச்சனைகள், எதிர்ப்புகள், கஷ்டங்கள்லாம் நீங்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு 27ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகக்கூடிய நாள். முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். மதியத்துக்கு மேலே சஷ்டி துவங்குது. 29ஆம் தேதி புதன்கிழமை சஷ்டி தொடருது. முருகப்பெருமான் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கிறது நல்லது. இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வர்றது கடக ராசிக்கு அது 7ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும்
நல்ல முன்னேற்றமும் ஏற்படும், பேரும் புகழும் கிடைக்கும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் ஒற்றுமையும் இருக்கும். வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகும். பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் அந்த நாட்களில் சிறப்பாக இருக்கும். நல்ல நாள், நன்மை அதிகரிக்கும். பிறகு 29ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8:30 மணியிலிருந்து 30ஆம் தேதி வியாழக்கிழமை 11 மணிக்கு அஷ்டமி துவங்குது. 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு அஷ்டமி முடிஞ்சு நவமி துவங்குது. இந்த நாட்களில் கும்பராசியில் சந்திரன் வர்றது, கடகராசிக்கு அது 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம நாளாக இருக்குது. கொஞ்சம் மனக்கவலைகளும் எதிர்மறை எண்ணங்களும் வந்து போகலாம். மன சோர்வு அடையலாம். மனக்குழப்பங்கள் கூட வரலாம். ஆகவே மனக்குழப்பத்துக்கு இடம் கொடுக்காம ஒரு மனோதிடத்தோடு தெளிவாக முடிவெடுத்து அந்த நாட்களை எளிதாக கடந்து செல்வது நல்லது. மனதை இயல்பாக வைத்துக் கொள்வது நல்லது. ஆலயங்களுக்கு சென்று, முருகன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வதும் ரொம்ப சிறப்பானதாக அமையும். பிறகு ஒரு 1ஆம் தேதி ஜூன் மாதம் பிறக்குது. சனிக்கிழமை நாள் காலையிலேயே நவமி முடிஞ்சு தசமி ஆரம்பிக்கும். ஜூன் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சர்வ ஏகாதசி சுப முகூர்த்த நாள். மீன ராசியில் சந்திரன் வர்றது. கடகராசிக்கு அது 9ஆம் வீடாக வருது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. பொருளாதார நிதி பற்றாக்குறை வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. சிக்கனம் தேவை. வரக்கூடிய எதிர்பார்ப்புகள், வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகலாம். அதை கண்டு மனக்குழப்பம் அடையாமல் தொடர் முயற்சியும் விடாமுயற்சியும் நிறைய வெற்றிகளை கொடுக்கும். சந்திர மங்கள யோகம் இருக்கிறது. அதனால் மனக்குழப்பம் இல்லாமல் பேரும் புகழும் வந்து சேரும். முருகப்பெருமானை வழிபாடு செய்வதும் நிறைய வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். இன்றைய முயற்சி நாளை வெற்றியாக வரலாம். ஆகவே கடகராசியை பொறுத்த மட்டில் இந்த வாரத்தினுடைய தொடக்க ஒரு சில நாட்களில் திங்கள், செவ்வாய், புதன் போன்ற நாட்களில் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். சிம்ம ராசிக்கு இந்த வார ராசி பலன் 27ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:30 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் இருக்கிறது. சிம்ம ராசிக்கு அது 5ஆம் வீடாக வருது. 5ஆம் வீட்டு சந்திரன் மன அழுத்தத்தை, மன சோர்வை கொடுப்பார். ஆகவே மனசுக்கு நிறைய வேலைகளை கொடுப்பார். இதனால் கொஞ்சம் மனசு சோர்வு இருக்கும். எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்தித்து அது கவலைப்படக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம எதை செய்தாலும் ஆர்வத்தோடு, சந்தோஷமாக, பிரியத்தோடு அந்த நாட்களை இயல்பாக வைத்துக் கொள்வது நல்லது. பிறகு 27ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி அடையுது. முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது நல்லது. சஷ்டி துவங்குகிற நாள். 29ஆம் தேதி புதன்கிழமை சஷ்டி தொடருது. முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது அந்த நாட்கள் சிறப்பான நாட்களாக அமையும். இரவு 8:30 மணி வரைக்கும் இந்த செவ்வாய், புதன் போன்ற நாட்களில் மகர ராசியில் சந்திரன் இருப்பார். அப்படி மகர ராசியில் சந்திரன் இருக்கிற போது சிம்ம ராசிக்கு அது 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் பெறும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். தனிப்பட்ட முறையில் முயற்சி செய்து அனைத்து பிரச்சனைகளையும் வெற்றி வாகை சூடக்கூடிய நல்ல நாள். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் கரையும், முன்னேற்றம் பெறும். பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பிறகு 29ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8:30 மணியிலிருந்து மே மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை 11 மணிக்கு அஷ்டமி துவங்குது. மே மாதம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் அஷ்டமி முடிஞ்சு நவமி துவங்குது. இந்த நாட்களில் கும்பராசியில் சந்திரன் வர்றது. சிம்ம ராசிக்கு அது 7ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் அதிகரிக்கும். வீட்டில் கணவன் மனைவி ஒற்றுமையும் சந்தோஷம் மகிழ்ச்சி உருவாகும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள்.
எதை செய்தாலும் ஒற்றுமை உணர்வோடு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. சிறு சிறு மனக்குழப்பங்கள் வந்து போகலாம். ஆகவே மனக்குழப்பத்துக்கு இடம் கொடுக்காமல் தெளிவான மன உறுதியோடு ஒரு தீர்மானத்துக்கு வந்து அதை குழப்பமில்லாமல் செயல்படுத்தினால் நிறைய வெற்றிகளை அமைத்து கொள்ள முடியும். பிறகு ஜூன் மாதம் 1ஆம் தேதி பிறக்குது. அன்று காலையிலேயே நவமி முடிஞ்சு தசமி ஆரம்பிக்குது. ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள், சர்வ ஏகாதசி. இந்த நாட்களில் சனி ஞாயிறு போன்ற நாட்களில் மீன ராசியில் சந்திரன் வர்றது சிம்ம ராசிக்கு 8ஆம் வீடு, சந்திராஷ்டம நாளாக இருக்குது. மனக்குழப்பங்கள் வந்து போகலாம், எதிர்மறை எண்ணங்கள் வரலாம், மன சோர்வுகள் அடையலாம். இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம மன உறுதியோடு பொறுமையாக, நிதானமாக, அமைதியாக, மௌனமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. இறை வழிபாட்டுக்குரிய நாளாக ஆலயங்கள், கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வதோ சிறப்பான நாட்களாக அமையும். பேரும் புகழும் பெருமையும் வரக்கூடிய பெருமைக்குரிய நாளாக இருக்கும். ஆகவே சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் ஒரு இறுதி கட்ட ஒரு சில நாட்களில் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற ஒரு செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி இந்த 4 நாட்கள் பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம், பேரும் புகழும் நன்மையும் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி 4 நாட்கள் இந்த வாரத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. நன்றி, வணக்கம். கன்னி ராசிக்கு இந்த வார ராசி பலன் 27ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:30 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் வர்றது கன்னி ராசிக்கு 4ஆம் வீடாக வருது. 4ஆம் வீட்டு சந்திரன் ஒரு வெற்றிகளை, கொஞ்சம் தடைகளை, தாமதத்தை, இடையூறை ஏற்படுத்துவார். அந்த இடையூறுகளை கண்டு பின்வாங்காமல் ஒரு தொடர் முயற்சியில் உரிய காரண காரியத்தை உடனடியாக தெரிந்து அதை சரி செய்து விடாமுயற்சியாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். வாகனத்தில் செல்லும்போது சரியான நேரத்திற்கு சென்று டென்ஷன், படபடப்பு இல்லாமல் பொறுமையாக, நிதானமாக, கவனமாக சென்று வருவதும் பயணங்கள் வெற்றி பெறும். பிறகு 27ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி அடையக்கூடிய நாள். மதியம் சஷ்டி துவங்கும். முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது நல்லது. 29ஆம் தேதி புதன்கிழமை சஷ்டி தொடரும். இரவு 8:30 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் இருப்பார். இந்த நாட்களில் கன்னி ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. மனோகாரகன் மனது சம்பந்தப்பட்ட இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் அறிவுக்கு நிறைய வேலை இருக்கும், மனசுக்கு நிறைய வேலை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அமையும். இந்த நாட்களில் மன சோர்வுகள் வரலாம், மன குழப்பங்கள் வரலாம், கவலைகள் வந்து போகலாம். இதற்கெல்லாம் இடம் கொடுக்காம எதிர்காலத்தை பற்றி நிறைய யோசித்து தலைவலி வர்ற அளவுக்கு யோசித்து மன சோர்வு அடையாமல் ஆர்வத்தோடு, பிரியத்தோடு, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து சென்றால் சரியான நாளாக அமையும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் கணிசமான அளவுக்கு சரியாக அமையும். பிறகு 29ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8:30 மணியிலிருந்து 30ஆம் தேதி வியாழக்கிழமை 11 மணிக்கு அஷ்டமி துவங்குது. 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9 மணிக்கு அஷ்டமி முடிஞ்சு நவமி துவங்குது. இந்த நாட்களில் கும்பராசியில் சந்திரன் வர்றது கன்னி ராசிக்கு 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். நல்ல நாள், நன்மை அதிகரிக்கும். சிறு சிறு குழப்பங்கள் வந்து போகலாம். அந்த குழப்பத்துக்கு இடம் கொடுக்காம மனதை தெளிவாக, உறுதியாக வைத்து நிறைய வெற்றிகளை சந்தித்து கொள்வது நல்லது. தனிப்பட்ட முயற்சியில் நீங்கள் போராடி பலவிதமான பிரச்சனைகளை சரி செய்து அதை வெற்றியாகி சூடக்கூடிய நல்ல நாள். பிரச்சனைகள் நீங்கும், கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் கரையும், வெற்றி மேல் வெற்றி கிட்டும். பிறகு ஜூன் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் நவமி முடிஞ்சு தசமி ஆரம்பிக்கும்.
ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சர்வ ஏகாதசி சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் மீன ராசியில் சந்திரன் வர்றது, கன்னி ராசிக்கு 7ஆம் வீடாக வருது. பெருமைக்குரிய நாள். பதவி உயர்வு கிட்டும், பேரும் புகழும் கிட்டும். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் பெருமையும் உண்டாகும். நண்பர்கள் பாராட்டு கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. தொழிலில் ஒரு ஒற்றுமை உணர்வோடு நிறைய வெற்றி வாகி சூடக்கூடிய நாளாக அது அமைகிறது. ஆகவே கன்னி ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் தொடக்கத்தில் ஒரு சில நாட்கள் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் மத்தியம நாட்களும் இறுதிக்கட்ட நாட்களும் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றியும் பேரும் புகழும் பெருமையும் உண்டாகும். துலாம் ராசிக்கு இந்த வார ராசி பலன் 27ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:30 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் வர்றது துலாம் ராசிக்கு 3ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் பேரும் புகழும் பதவியும் நீண்ட நாள் எண்ணங்கள் லட்சியங்கள் குறிக்கோள்லாம் ஈடேறும். நல்ல நாள் நன்மைகள் தொடரும். பிறகு 27ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி அடைகிறது. சஷ்டி துவங்குது. முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது நல்லது. 29ஆம் தேதி புதன்கிழமை சஷ்டி தொடருது. இரவு 8:30 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் இருப்பார். அப்போ துலாம் ராசிக்கு 4ஆம் வீடாக வருது. 4ஆம் வீட்டு சந்திரன் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வைப்பார். பயணங்கள் மேற்கொள்கிற போது, வாகனத்தில் செல்கிற போது சரியான இடத்திற்கு இடையூறு இல்லாமல், தடைகள் வராமல் அந்த வேலைகளை சரியாக முடித்து திரும்புவது நல்லது. பயணங்களில் கவனம் தேவை. பிறகு சிறு சிறு இடையூறுகளும் தாமதங்கள் வரலாம். அதை கண்டு பின்வாங்காமல் உரிய காரண காரியத்தை உடனடியாக சரி செய்து சுறுசுறுப்பாக பணியாற்றி வெற்றிகளை தக்க வைத்து கொள்வது நல்லது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் கணிசமாக இருக்கும். பிறகு 29ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8:30 மணியிலிருந்து 30ஆம் தேதி வியாழக்கிழமை 11 மணிக்கு அஷ்டமி துவங்குது. 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 9 மணிக்கு அஷ்டமி முடிஞ்சு நவமி துவங்குது. இந்த நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வர்றது துலாம் ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. கொஞ்சம் மன குழப்பமான நாள் தான். மன சோர்வுகள் வரலாம், மன விரக்திகள் வரலாம். மன குழப்பத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காம எதை செய்தாலும் ஆர்வத்தோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த நாட்களை இயல்பாக வைத்து கொள்வது நல்லது. இறை வழிபாடு, ஆலயங்களுக்கு சென்று கடவுளை வழிபாடு செய்கிறதும் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். பிறகு ஜூன் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை காலையிலேயே நவமி முடிஞ்சு தசமி ஆரம்பிக்கும். ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2 சர்வ ஏகாதசி சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் சனி, ஞாயிறு போன்ற நாட்களில் மீன ராசியில் சந்திரன் வர்றது துலாம் ராசிக்கு அது 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் உருவாகும். தனிப்பட்ட முறையில் முயற்சி செய்து எதிர்ப்புகள் கஷ்டங்களை எல்லாம் சரி செய்து வெற்றி வாகி சூடக்கூடிய நாளாக அமைகிறது. சுறுசுறுப்பாக பணியாற்றி பேரும் புகழும் நன்மையும் அதிகரிக்க செய்யக்கூடிய நாளாக அமைகிறது. பூமி யோகம் இருக்கிறது. பதவி உயர்வு கிட்டும். போராடி பல விஷயங்களை வென்றெடுப்பீர்கள். பெருமைக்குரிய நாள். உடல் ஆரோக்கியம் பெறும். ஆகவே துலாம் ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் முதல் நாள் தொடக்க நாள்லேயும் இறுதிக்கட்ட நாள் சனி, ஞாயிறு போன்ற நாட்களிலும் நிறைய வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் நன்மையும் இருக்கிறது. நன்றி, வணக்கம். விருச்சிக ராசிக்கு இந்த வார ராசி பலன் மே மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:30 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் வர்றது விருச்சிக ராசிக்கு 2ஆம் வீடாக வருது. வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டினுடைய முன்னேற்றத்தில் அதிகமாக பங்கெடுக்க வேண்டியது இருக்கும். ஆலோசனை செய்கிற போது கொஞ்சம் கோபப்படாமல் இருப்பது நல்லது. முன்கோபம், வாக்குவாதம் அது வீண் வாக்குவாதமாக மாறி சண்டை சச்சரவாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் பண வருமானம், நிதி ஆதாரத்தை பற்றி விவாதிக்கிற போது பொறுமை தேவை. இன்றைய முயற்சி நாளை வெற்றியாக மாறக்கூடும் என்று அமைதியாக இருப்பது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 27ஆம் தேதி மாலை 4:30 மணியிலிருந்து 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகுது. சஷ்டி துவங்குது. முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது நல்லது. 29ஆம் தேதி புதன்கிழமை சஷ்டி தொடருது. முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கும்.
இரவு 8:30 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் வர்றது. விருச்சிக ராசிக்கு அது 3ஆம் வீடாக வருது. நல்ல முன்னேற்றத்தை தருகிற நல்ல நாள். பேரும் புகழும் கிடைக்கும், பதவி உயர்வு கிட்டும், பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். நல்ல நாள், நன்மை அதிகரிக்கக்கூடிய அருமையான நாளாக அமைகிறது. பிறகு மே மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8:30 மணியிலிருந்து 30ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று 11 மணிக்கு அஷ்டமி துவங்குது. 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9 மணிக்கு அஷ்டமி முடிஞ்சு நவமி துவங்குது. இந்த நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வர்றது. விருச்சிக ராசிக்கு அது 4ஆம் வீடாக வருது. 4ஆம் வீட்டு சந்திரன் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வைப்பார். சிறு சிறு மனக்குழப்பங்கள் வந்து போகும். அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் தொடர் முயற்சியும் விடாமுயற்சியும் தேவை. சிறு சிறு தோல்விகளும் இடையூறுகளும் தடைகளும் தாமதங்கள் வந்தாலும் அந்த முயற்சியில் பின்வாங்காமல் சுறுசுறுப்பாக தொடர்ந்து விடாமுயற்சியாக அந்த நாட்களை வெற்றியாக மாற்றிக்கொள்வதும் சிறப்பானதாக இருக்கும். ஆலய வழிபாடு எடுத்துக்கொள்வது, கடவுளை வழிபாடு செய்கிறதும் ரொம்ப நன்மையை கொடுக்கும். பிறகு ஜூன் மாதம் 1ஆம் தேதி மாதம் பிறகுது. சனிக்கிழமை நாள் காலையிலேயே நவமி முடிஞ்சு தசமி ஆரம்பிக்கும். ஞாயிற்றுக்கிழமை நாள் 2ஆம் தேதி சுப முகூர்த்த நாள், சர்வ ஏகாதசி. இது மீன ராசியில் சனி ஞாயிறு போன்ற நாட்களில் மீன ராசியில் சந்திரன் வரும்போது விருச்சிக ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. ஒரு மனசில் சிறு சிறு குழப்பங்கள் வரலாம், கவலைகள் வந்து போகலாம், எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். அதனால் ஒரு தலைவலிக்க வர அளவுக்கு நிறைய யோசிக்காமல் அந்த நாட்களை எளிதாக இயல்பாக மனதுக்கு பெருமைப்படக்கூடிய அளவில், சந்தோஷப்படக்கூடிய அளவில் அந்த நாட்களை எளிதாக கடந்து செல்வது நல்லது. எதை செய்தாலும் ஆர்வத்தோடு, பிரியத்தோடு, அக்கறையோடு, சந்தோஷமாக செய்தால் அந்த நாட்கள் ஒரு இயல்பாக இனிதான நாட்களாக அமையும். கவலைக்கு இடம் கொடுக்க வேண்டாம், மனதில் உறுதி தேவை. ஆகவே விருச்சிக ராசியை பொறுத்தமட்டில் இந்த வாரத்தினுடைய மத்தியம நாட்களில் செவ்வாய் புதன் போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. நன்றி, வணக்கம். தனுசு ராசிக்கு இந்த வார ராசி பலன். 27ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:30 மணி வரைக்கும் தனுசு ராசியிலேயே ஜென்ம ராசியிலேயே சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது. உள்ள மகிழ்ச்சியாக இருக்கும், மனசு தெளிவாக இருக்கும், மனசில் நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நடக்கும், நன்மைகள் அதிகரிக்கும், நல்ல நாள். பிறகு 27ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று அக்கினி நட்சத்திரம் நிவர்த்தியாகக்கூடிய நாள். மதியம் சஷ்டி துவங்குது. 29ஆம் தேதி புதன்கிழமை காலையில் சஷ்டி தொடருது. இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்கு 2ஆம் வீடாக வருது. இல்லறஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் சந்திரன் வந்தால் குடும்ப வேலைகள் அதிகமாக இருக்கும். குடும்பத்தினுடைய முன்னேற்றத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். எதிர்காலத்தை பற்றி நிறைய ஆலோசனை செய்கிற போது கொஞ்சம் கோவப்படாமல், முன்கோவப்படாமல், வீண் வாக்குவாதம் செய்யாமல், சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்காம அமைதியாக மௌனமாக இருப்பது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் கணிசமாக ஓரளவுக்கு சரியாக இருக்கும். பிறகு மே மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8:30 மணிக்கு அதிலிருந்து 30ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 11 மணிக்கு அஷ்டமி துவங்கும். 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9 மணிக்கு அஷ்டமி முடிஞ்சு நவமி தொடரும். இந்த நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வர்றது தனுசு ராசிக்கு 3ஆம் வீடாக வருது. 3ஆம் வீட்டு சந்திரன் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவார். பேரும் புகழையும் அதிகரிக்க செய்வார். நினைச்ச காரியங்கள் நடக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், குறிக்கோள், லட்சியங்கள்லாம் நிறைவேறக்கூடிய நல்ல நாள். கொஞ்சம் மனக்குழப்பங்கள் வந்து போகலாம். அந்த குழப்பத்தில் ஒரு தெளிவான முடிவெடுத்து மன உறுதியோடு கடந்து சென்றால் நிறைய வெற்றிகள் உருவாகும்.
பிறகு ஜூன் மாதம் துவங்கும் 1ஆம் தேதி சனிக்கிழமை காலையிலேயே நவமி முடிஞ்சு தசமி தொடரும். ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், சர்வ ஏகாதசி நாள். இந்த நாட்களில் மீன ராசியில் சந்திரன் வர்றது தனுசு ராசிக்கு 4ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாள், சுறுசுறுப்பாக பணியாற்ற வேண்டிய நாள். பயணங்கள் மேற்கொள்கிற போது சரியான நேரத்துக்கு சென்று அந்த வேலைகளை கச்சிதமாக முடித்து திரும்புவது நல்லது. கொஞ்சம் இடையூறுகள், தடைகள், தாமதங்கள் வரலாம். அதை கண்டு பின்வாங்க வேண்டாம். விடாமுயற்சி வெற்றி தரும். ஆகவே தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் முதல் நாள் துவக்க நாள்லேயும் மத்தியம நாட்கள் வியாழன் வெள்ளி போன்ற நாட்களில் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் நன்மைகளும் அதிகரிக்க செய்யும். இறை வழிபாட்டுக்குரிய நாட்களாக அந்த நாட்களை பயன்படுத்தி முருகன் ஆலயத்துக்கு சென்று முன்னேற்றத்தை பெறுவதும் நன்மை அதிகரிக்கும். மகர ராசிக்கு இந்த வார ராசி பலன் மே மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் மாலை 4:30 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் வர்றது மகர ராசிக்கு 12ஆம் வீடு வருது. விரயஸ்தானம், வீண் செலவுகளும் வீண் விரயங்களும் வீண் அலைச்சல் வரலாம். ஆகவே கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்க அந்த நாளில் முக்கியமான செலவுகளுக்கு பயன்படுத்தி அது சுப செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. வீண் அலைச்சலை தவிர்த்து ஏமாற்ற வராமல் பார்த்துக்கொள்வது நல்லது. கொஞ்சம் பண தட்டுப்பாடுகளை சமாளிப்பதற்கு கொஞ்சம் சிக்கனமாக இருப்பது நல்லது. மற்றபடி 27ஆம் தேதி திங்கட்கிழமை 4:30 மணியிலிருந்து மாலை மே மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகுது. மதியம் சஷ்டி துவங்குற நாள். 29ஆம் தேதி புதன்கிழமை சஷ்டி தொடரும். முருகன் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கும். இரவு 8:30 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் இருப்பார். அப்போது மகர ராசியில் ஜென்ம ராசியிலேயே சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். மனதில் நினைத்த காரியங்கள் நடக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும், உள்ளம் தெளிவாக வெற்றிக்கான உத்வேகத்தை கொடுக்கும். பிறகு 29ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8:30 மணியிலிருந்து 30ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று காலையில் சஷ்டி, அதாவது அஷ்டமி துவங்குற நாள். 11 மணிக்கு அஷ்டமி துவங்குச்சுன்னா 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9 மணிக்கு முடிஞ்சு நவமி துவங்கும். இந்த நாட்களில் கும்பராசியில் சந்திரன் வர்றது மகர ராசிக்கு அது 2ஆம் வீடாக வருது. குடும்ப பாங்கான விஷயத்தில் கலந்துக்கிறது, குடும்ப முன்னேற்றத்தில் அக்கறை எடுத்துக்கிறது, எதிர்காலத்தை பற்றி குடும்பத்தினுடைய முன்னேற்றத்தில் ஆலோசனை செய்கிறது. இப்படி இருக்கும்போது கொஞ்சம் முன்கோபம் வரலாம், வாக்குவாதங்கள் அதிகரிக்கலாம். பேச்சில் நிதானம் தேவை, அமைதி தேவை. சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்காமல் வீட்டில் அமைதியாக இருப்பது நல்லது. பொறுமை முக்கியம். மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு ஜூன் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை நாள் காலையிலேயே நவமி முடிஞ்சு தசமி ஆரம்பிக்கும். ஞாயிற்றுக்கிழமை நாள் ஜூன் 2 சுப முகூர்த்த நாள், சர்வ ஏகாதசி நாள். மீன ராசியில் சந்திரன் வர்றது மகர ராசிக்கு அது 3ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றத்தை தருவார். பூமி யோகம் இருக்குது. பேரும் புகழும் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். மக்கள் செல்வாக்கு கைகூடும். நினைச்ச காரியங்கள், எண்ணங்கள், குறிக்கோள், லட்சியங்கள்லாம் ஈடேறும். நல்ல நாள், நன்மை அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைகிறது. ஆகவே மகர ராசிக்கு இந்த வாரத்தில் மதிய நாட்களில் செவ்வாய் புதன் போன்ற நாட்களிலும் சனி ஞாயிறு போன்ற நாட்களிலும் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். கும்பராசிக்கு இந்த வார ராசி பலன் 27ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:30 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் வர்றது கும்பராசிக்கு 11ஆம் வீடு, லாபஸ்தானம். வெற்றி மேல் வெற்றியும்
இரட்டிப்பு லாபமும் பதவி உயர்வும் நன்மைகள் தொடரக்கூடிய நல்ல நாள். பிறகு மாலை 4:30 மணிக்கு மேலே 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் அன்று அக்னி நட்சத்திரம் நிவர்த்தியாகக்கூடிய நாள். சஷ்டி தொடருது மதியானம். 29ஆம் தேதி புதன்கிழமை சஷ்டி தொடருது. முருகன் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கிறது நல்லது. கந்த சஷ்டி கவசத்தை மனதிலே சொல்லிக் கொள்வதும் இறையருள் பெருகும். இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வர்றது கும்ப ராசிக்கு 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானம், செலவுகள் அதிகரிக்கும், நிறைய செலவுகள் உருவாகும். கொஞ்சம் சிக்கனம் தேவை. இல்லை என்றால் நிறைய செலவாயிடுச்சு என்கின்ற ஒரு ஏமாற்றம் வரலாம். ஆகவே சுப செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. தேவையில்லாத செலவுகளை தவிர்த்து விடலாம். வீண் செலவுகள், வீண் அலைச்சல் உண்டாகும், வீண் விரயங்கள் ஏற்படும். பல இடங்களுக்கு ஆசையின் காரணமாக சென்று அது நிறைவேறாமல் தாமதமாக ஏமாற்றத்தை கொடுக்கும். ஆகவே முக்கியமான அலைச்சல் பயணங்களை எடுத்துக்கொள்வது நல்லது. ஞாபக மறதி வராமல் நினைவாற்றலை அதிகப்படுத்தி செய்கின்ற வேலைகளை அந்தந்த நேரத்தில் முன்கூட்டியே செய்து விடுவது நல்லது. ஆலயங்களுக்கு செல்வதும் நல்ல நாட்களாக பயன்படுகிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம்லாம் ஓரளவுக்கு கணிசமாகவே இருக்கும். 29ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8:30 மணியிலிருந்து 30ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று காலையில் 11 மணிக்கு அஷ்டமி துவங்கும். 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 9 மணி அளவில் அஷ்டமி முடிஞ்சு நவமி தொடரும். இந்த நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வர்றது, ஜென்ம ராசியிலே சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது தான். கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருந்தாலும் மன உறுதியோடு செயல்பட்டால் மனதில் நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாக அமையும். கடுமையாக உழைத்தால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். ஆகவே முயற்சிகள், விடாமுயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய நாளாக அமைகிறது. ஆலயங்களுக்கு சென்று இறை வழிபாட்டை எடுத்துக்கொள்வது நல்லது. பிறகு ஜூன் மாதம் தொடங்குது. 1ஆம் தேதி சனிக்கிழமை நாள் காலையிலேயே நவமி முடிந்து தசமி ஆரம்பிக்கும். ஞாயிற்றுக்கிழமை நாள் 2ஆம் தேதி அன்று சுப முகூர்த்த நாள், சர்வ ஏகாதசி நாள். இந்த நாட்களில் மீன ராசியில் சந்திரன் வர்றது கும்ப ராசிக்கு 2ஆம் வீடாக வருது. வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டினுடைய முன்னேற்றத்தில் கொஞ்சம் ஆலோசனை செய்ய வேண்டியது இருக்கும். அது கோவப்படாமல் நிதானமாக மௌனமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்காம அமைதியும் பொறுமையும் தேவை. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆகவே கும்பராசியை பொறுத்த மட்டில் இந்த வாரத்தினுடைய தொடக்க முதல் நாள்லேயும் மதிம நாட்கள், வியாழன் வெள்ளி போன்ற நாட்களிலும் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் நன்மையும் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம். மீன ராசிக்கு இந்த வார ராசி பலன். மே மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:30 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் இருப்பார். மீன ராசிக்கு அது 10ஆம் வீடாக வருது. தொழில் ஸ்தானம், தொழிலில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். தொழிலில் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். எதிர்காலத்தை நோக்கி தொழில் முன்னேற்றகரமான பாதையில் செல்லும். பிறகு மே மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:30 மணிக்கு மேலே 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அக்னி நட்சத்திரம் நிவர்த்தியாகக்கூடிய நாள். மதியம் சஷ்டி துவங்குது. அதுக்கு அடுத்த நாள் 29ஆம் தேதி புதன்கிழமை சஷ்டி தொடரும். முருகன் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கிறது நல்லது. கந்த சஷ்டி கவசத்தை சொல்லி இறையருள் பெறுவது நல்லது. இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வர்றது மீன ராசிக்கு லாபஸ்தானமாக வருது. தொட்டதெல்லாம் தொடங்கும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். வியாபாரத்தில் நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கும். லாபம் அதிகரிக்கும். எதிர்காலத்தில் நிறைய வெற்றிகள் வரக்கூடிய செய்தியும் நம்பிக்கையும் பிறக்கும். நல்ல நாள், நன்மை அதிகரிக்கும். பிறகு 29ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8:30 மணியிலிருந்து 30ஆம் தேதி வியாழக்கிழமை 11 மணிக்கு சஷ்டி, அந்த அஷ்டமி துவங்கக்கூடிய நாள். 30ஆம் தேதி வியாழக்கிழமை 11 மணிக்கு அஷ்டமி துவங்கும் போது அதுக்கு அடுத்த நாள் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 9 மணி அளவில் அஷ்டமி முடிஞ்சு நவமி துவங்கும். இந்த நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வர்றது
மீன ராசிக்கு 12ஆம் வீடாக வருது, விரயஸ்தானம். கோயிலுக்கு சென்று இறை வழிபாட்டை எடுத்துக்கொள்வது நல்லது. ஒரு மனக்குழப்பங்கள் கொஞ்சம் வந்து போகலாம், வீண் செலவுகள் உருவாகும். ஆகவே சிந்தித்து திட்டமிட்டு அந்த நாட்களை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதும் சரியானதாக இருக்கும். சுப செலவுகள், தேவையான என்னென்ன செலவுகள் என்பதை பட்டியலிட்டு அந்த செலவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. இல்லைன்னா நிறைய செலவாகிருச்சு, கையிருப்பு கரைஞ்சிருச்சுங்கிற வருத்தம் வரும். பிறகு வீண் அலைச்சலையும் தவிர்ப்பது நல்லது. ஆசையின் காரணமாக பல இடங்களுக்கு செல்லும்போது சில விஷயங்கள் நிறைவேறாமல் ஏமாற்றத்தை கொடுக்கலாம். அப்போ வீண் அலைச்சல் ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பங்கள் வரலாம். ஆகவே திட்டமிட்டு முக்கியமான அலைச்சலை தேவையான வேலைகளுக்கு பயன்படுத்தி கொள்வது நல்லது. ஞாபக மறதி வராமல் நினைவாற்றல் அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை அந்தந்த நேரத்தில் முன்கூட்டியே செய்து விடுவது நல்லது. கோயிலுக்கு சென்று கடவுளை வழிபாடு செய்வதும் இறையருள் பெறுவதும் நல்லது. பிறகு ஜூன் மாதம் 1ஆம் தேதி மாதம் பிறக்குது, சனிக்கிழமை நாள். காலையிலேயே நவமி முடிஞ்சு தசமி துவங்கும். ஞாயிற்றுக்கிழமை நாள் 2ஆம் தேதி சுபமுகூர்த்த நாள், சர்வ ஏகாதசி நாள். இந்த நாட்களில் சனி ஞாயிறு போன்ற நாட்களில் மீன ராசியிலேயே ஜென்ம ராசியிலேயே சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது. தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், தெய்வீக அனுகூலம் கிட்டும், நல்ல நாள், நன்மை அதிகரிக்கும், உள்ள மகிழ்ச்சியாக இருக்கும், பெருமைக்குரிய நாளாக இருக்கும், அனைவருடைய பாராட்டும் கிடைக்கும், பேரும் புகழும் கிடைக்கும், பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. ஆகவே மீன ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் தொடக்க நாளில் திங்கள், செவ்வாய், புதன் போன்ற நாட்களிலும் சனி ஞாயிறு இறுதிக்கட்ட நாட்களிலும் மீனராசிக்காரர்களுக்கு நிறைய வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றமெல்லாம் இந்த வாரத்தில் சிறப்பாக இருக்கிறது. ஜோதிடம் பற்றிய அனைத்து தகவல்கள் வந்து கொண்டு இருக்கிறது. குபேந்திரா டிவி தொடர்ந்து பாருங்கள். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தாருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.